கார்கே வந்து நம்பர் 1 ஆன பிறகு நீங்க வேணா கன்வீனரா இருந்துக்குங்க, ஓரத்துல உட்கார்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னா அவரு அதை ஏத்துக்கிற மனநிலையே இல்லை. இதுக்கு பழைய பிஜேபியே பெட்டர்னு நினைக்கிறாரு. அங்க பிஜேபி போனாப்புல என்ன இவர் நம்பர் 1 ஆக்க போறாங்களா? அங்க மோடி இருக்காரு, மோடிக்கு பின்னாடி வரிசையா வந்து தலைவர்கள் இருக்காங்க. அங்கேயும் இவர் வந்து இந்தியாவின் நம்பர் 1 ஆக முடியாது. சரி, பீகாரோட நம்பர் 1 ஆவாரா, தொடர்வாரான்னா வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா அவர்கிட்ட இருக்கிறது 45 எம்எல்ஏ. இப்போ உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இந்த மாநிலம் பீகார் எல்லாத்தையும் சேர்த்தா 200க்கு மேல அவங்க எய்ம் பண்ணுவாங்க. அப்ப அதிகப்படியான இடத்துல நின்னா தானே 200 கிடைக்கும். நிக்கிறதே கம்மியா அப்படி நிப்பாங்க. சோ அப்பவும் நிதிஷ்குமார் அடி வாங்குறாரு. இப்ப திருப்பி கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. இல்லைங்க, நான் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல, என் மனக்குறையத்தான் சொன்னேன்னு கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. பட் அந்த நம்பகத்தன்மை வந்து போயிருச்சு. ஆக்சுவலா நிதிஷ்குமாருக்கு இனி வந்து அவரோட அரசியல் எதிர்காலம் வந்து பூஜ்ஜியம் என்பதுதான் என் கணக்கு. போஸ்ட் போல் அலையன்ஸ்ல மெஜாரிட்டி இருக்கிறவங்கள முதல்ல அழைக்கணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா அது நாராயண ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை முர்மு கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல தனிப்பெருங்கட்சியை முதல்ல அழைக்கிறது அப்படின்னா பிஜேபி தான் தனிப்பெருங்கட்சியா வரும். எந்த கம்யூனிட்டியோட ஓட் பேங்க் இருக்கோ அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ். அப்படியே அதான் வெரி கிளவர் மூவ், பொலிட்டிக்கலி வெரி ஷ்ரூட் மூவ். அப்போ அதெல்லாம் என்ன, ராமர் கோயில் என்கிற ஒரு மதத்தை, ஒரு மத நம்பிக்கையை முழுக்க முழுக்க வந்து அரசியலாக்குற முயற்சி. ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? அப்படி பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர் ராமர் இல்லையா? அப்போ ராமச்சந்திரன் ஆட்சியில் 10 வருஷம் தமிழ்நாடு இருந்திருக்கேன். நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி என்டிஏவுக்கு போனால் இந்தியா கூட்டணி இல்ல இந்த இடர்களை எப்படி சமாளித்து மீண்டும் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணிக்கே போனா லாபங்க. ஏன்னா ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இந்தியா கூட்டணி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ராமர் கோயில் திறப்புக்கு பிறகான இந்த இந்தியா கூட்டணியினுடைய அந்த அரசியல்ன்றது ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. ஆனால் வேகம் எப்படி எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி வேகம் எடுத்திருக்குன்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. காரணம் வந்து மம்தா பானர்ஜி அவங்களுடைய ஊரில் நாங்கள் தான் வந்து எங்கள் தொகுதியில் போட்டி போடுவோம், இந்தியா கூட்டணியில் இருப்போம், ஆனால் தொகுதி பங்கீடு கிடையாது காங்கிரஸ் கூட அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் கெஜ்ரிவாலும் பஞ்சாபில் வந்து நாங்கள் தான் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பிள்ளையார் சுழி போட்ட நிதிஷ்குமார் அவர்களுமே கூட இப்போ வந்து காலை வாருகிற ஒரு இடத்துல தான் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு முதல்வராவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு பேசப்படுது. அதை வந்து உடைக்கிறதுக்கு லல்லு பிரசாத் யாதவும் அங்கே முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கார். என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த ராமர் கோயிலுக்கு பிறகான இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பாடலிபுத்திரம் பலிபீடமாகி கொண்டிருக்கிறது. பாடலிபுத்திரம் என்பது பீகார் மாநில தலைநகரான பாட்னாவின் சரித்திர பெயர். அது எப்போதுமே பலிபீடம் தான். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை தென்னகத்தில் வந்து பாரதிய ஜனதா அரசியல் ரீதியாக எதிர்க்காமல் சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறோம். எனவே அது அரசியல் ரீதியான எதிர்ப்பாக மாறுகிறது. அங்கே வந்து சித்தாந்த எதிர்ப்பு எப்போதுமே கிடையாது, அரசியல் தான். அப்போ நமக்கு என்ன லாபம்? நம்ம முதலமைச்சராக முடியுமா, பிரதமராக முடியுமா, இப்படியான கேள்விகள் தான். 98 காலகட்டத்தில் ஒரு வருஷம் வாஜ்பாய் ஆட்சி, ஜெயலலிதா அதை வந்து கவுத்தாங்க. 99 பிரசிடென்ட் மாளிகைக்கு முன்னாடி பேட்டி, நாங்கள் வந்து புதிய ஆட்சி அமைக்கிறோம், முலாயம் சிங் யாதவ் வந்து ஆதரவு தந்துட்டாரு, சோனியா காந்தி பிரதமர், ஜெயலலிதா அறிவிச்சாங்க. அவ்வளோதான். மறுநாளே வந்து மறுநாள் கூட இல்லை, ஒரு 2 hours 3 hours முலாயம் சிங் யாதவ் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆதரவே தெரிவிக்கலைங்களேன்ட்டாரு. இத்தனைக்கும் அதுக்கு முந்தி வந்து அவர் பிரஸ் மீட்ல வந்து எல்லாரோடையும் தான் உட்காந்துருந்தாரு. சோனியா பிரதமர்னு உடனே அவர் பேக் அடிச்சிட்டாரு. அவர் பிரதமர்னா அவர் இருந்திருப்பாரு. நிதிஷ்குமார் கதையும் அதே தான். இவங்க எல்லாருக்குமே வந்து மாநில அரசியல்வாதிகள், குறிப்பா வட மாநில அரசியல்வாதிக்கு பிரதமர் கனவு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நிதிஷ்குமார் என்ன எதிர்பார்த்தாரு? பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு அணியை திரட்டினா அந்த அணியில் நம்பர் 1 நான் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அந்த நம்பர் 1 ஆகிற வாய்ப்பு அவருக்கு இல்லாம போச்சு. நிதிஷ்குமார் நம்பர் 1 ஆகுனா இந்தியா கூட்டணி இதுக்கு முந்தைய காணாம போயிருக்கும். அப்போ கார்கேன்னு அவரை நிதிஷ்குமாரை செக் பண்ணி தான் மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கார்கேயை ப்ரொபோஸ் பண்ணாங்க. கார்கே வந்து நம்பர் 1 ஆன பிறகு நீங்க வேணா கன்வீனரா இருந்துக்குங்க, ஓரத்துல உட்கார்ந்துக்குங்க
அப்படின்னு சொன்னா அவரு அதை ஏத்துக்கிற மனநிலையில் இல்லை. இதுக்கு பழைய பிஜேபியே பெட்டர்னு நினைக்கிறாரு. அங்க பிஜேபி போனாப்புல என்ன இவர் நம்பர் 1 ஆக்க போறாங்களா? அங்க மோடி இருக்காரு, மோடிக்கு பின்னாடி வரிசையா தலைவர்கள் இருக்காங்க. அங்கேயும் இவர் இந்தியாவின் நம்பர் 1 ஆக முடியாது. சரி, பீகாரோட நம்பர் 1 ஆவாரா, தொடர்வாரான்னா வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா அவர்கிட்ட இருக்கிறது 45 எம்எல்ஏ. இப்போ பாரதிய ஜனதாவை விட ஒரு எம்எல்ஏ கூட ஆர்ஜேடிக்கு. அவங்க எல்லாமே 75+ இருக்காங்க. அப்படியான சூழ்நிலையில் இவர் மீண்டும் இவருக்கு சீட்டு கொடுத்து போட்டிட்டாலும் இந்த 40-45 தான் வருவார். தன்பலம் உணராத செயல் இது. பிஜேபியே ஒரு ப்ராமிஸுக்கு தான் இவரை சிஎம் முதல்ல ஆக்குச்சு. ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தாரு. அப்போ இவர் உள்ளூர்லயே அவரால் ஒன்றும் செய்ய முடியல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாம வானை ஏறி எப்படி நீங்க வைகுண்டத்தை காட்ட முடியும்? வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார். பிஜேபி அது முதுகுக்கு பின்னாடி கத்திய வச்சு ஓங்கி குத்துவாங்க. நம்ம பார்த்ததுதான். இந்த வடமாநில அரசியல் அது சகஜமும் கூட. அப்ப இவருக்கு ஆசை காட்டி ஆட்சியை உடைச்சிட்டு அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒன்னா சேர்த்து நடத்தலாங்கிறதா திட்டம். இதனால தெரியுது. ஏன்னா சபாநாயகர் லாலு பிரசாத் கட்சியை சேர்ந்தவர், ஆர்ஜேடி. அப்போ என்ன முடிவு எடுத்தாலும் அவர் ஆர்ஜேடிக்கு ஆதரவாக தான் முடிவு எடுப்பாரு. அப்போ இவங்க எம்எல்ஏ அணி மாறினாங்கன்னா, உதாரணமா ஆர்ஜேடி காங்கிரஸ் லெப்ட் சேர்த்தா ஒரு 8-10 எம்எல்ஏ தான் ஷார்ட் ஆகும் மெஜாரிட்டிக்கு. 8-10 எம்எல்ஏ இழுத்தாலும் சபாநாயகர் அதை ஒத்துக்கிடணும்ல. ஆனா ஆர்ஜேடி ஆளு ஒத்துக்குவாரு. ஆனா கவர்னர் பிஜேபி ஆள்ல. அப்போ நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணும்போதே கவர்னர் ஆட்சியை கலைக்கிற ப்ரொபோசலை தான் அனுப்புவார். இங்க நிரந்தர ஆட்சி அமைக்க முடியாது, நிலையான ஆட்சி, குதிரை பேர அரசியல் நடக்க, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, அரசியல் சாசனத்துக்கு விரோதம், இப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் தேர்தல், அங்க சட்டமன்ற தேர்தல், இந்த வருஷம் மக்களவை தேர்தல், ரெண்டுக்கு இடையில ஒரு 9 மாசம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பிஜேபி யாருக்குன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒன்றா சேர்ந்து வரும். ஸோ நிதிஷ்குமார் இப்போ தனது முதலமைச்சர் பதவியை துறந்தால் அவர் காபந்து முதலமைச்சராக தான் ஆவாரே தவிர நிரந்தர முதலமைச்சர் ஆக முடியாது, வாய்ப்பே இல்லை. அவருக்கும் அது தெரியும், தெரியாம இருக்காது. இருந்தாலும் தேஜஸ்வி முதலமைச்சருங்கிற அந்த பழைய ப்ராமிஸ கீப் பண்ண மறுக்கிறார் அவர். பிஜேபி என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில வரும்போது இந்த 45 எம்எல்ஏ தான். அப்ப அதுக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆர்ஜேடி கிட்ட இருக்காங்க. அப்ப முதல்ல நிதிஷ்குமார் முதலமைச்சர், அடுத்த கடைசி 1.5 வருஷம் தேஜஸ்வி முதலமைச்சர். இந்த காம்பினேஷன்ல தான் அது போச்சு. ஆனா இப்ப தேஜஸ்வி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு. இல்ல, ப்ரொபோஸ் பண்ணதே இந்தியா கூட்டணியே இவர் தான். காஸ்ட் பேஸ்ட் சர்வே முதல்ல எடுத்தது இவர் தான். பீகார் தான் அந்த ஒரு ட்ரெண்டே செட் பண்ணி விட்டாங்க. இப்ப திருப்பி பேக் அடிச்சு காஸ்ட் பேஸ்ட் சர்வேக்கு நேர எதிரா இருக்கிற பிஜேபியோட போறேன்றாரு. அவங்க என்னைக்குமே அதுக்கு ஒத்துக்கலையே, ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு. அவங்க இந்து மதம், அது நீங்க ஜாதி ரீதியா பிளவுபடுத்தாதீங்க, இந்து ஓட்டு வங்கி ஒரே ஓட்டு வங்கி, அப்படியான ஒரு பாலிசியில இருக்காங்க. கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா தராங்க. நிதிஷ்குமார் கன்சல்ட் பண்ணாங்களான்னா இல்ல. கற்பூரி தாக்கூர் 70-71 எங்க கல்லூரி காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலர் சமூக நீதி. அப்பதான் அவர் முதல்ல அந்த கமிஷன் போடுறாரு, எக்கனாமிக்கலி பேக்வர்டு கம்யூனிட்டிஸ், இபிசியில நிதிஷ்குமார் ஒருத்தர். இபிசி கம்யூனிட்டி ஓட்டு வங்கி 16-17% ஓட்டு வங்கி அங்க இருக்கு. கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுக்கறத நிதிஷ்குமார்ட்டே சொல்லலன்னு குறைபட்டுக்கிட்டே மோடிக்கு அவர் நன்றி தெரிவிக்கிறாரு. கவர்னர் அளிக்கிற தேநீர் விருந்துகளில் கலந்து கொள்கிறார். இன்னைக்கு எல்லாருமே அவங்க சட்டமன்ற கட்சி கூட்டத்தொடர் கூட்ட போறாங்க. திங்கட்கிழமைக்குள்ள நிதிஷ்குமார் கதை கந்தல் தான் நான் நினைக்கிறேன். இதுல பாஜகவின் பங்கு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்ச நிதிஷ்குமார் அவர்களே இப்போ கிட்டத்தட்ட வெளியில வர நிலைமைனா அப்ப பாஜகவின் பங்கு இல்லாம இருக்குமா? பாஜக தான் ஃபுல் ரோல். அதாவது நிதிஷ்குமார் வெளியில வந்தாலும் இனி வெளியில வராட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா அவர் நம்பகத்தன்மையை இழந்துட்டாரு. அப்ப வெளியில வராம முதலமைச்சரா அவர் கன்டினியூ பண்ணாலும் அவருக்கு எவ்வளவு எம்பி சீட்டு கொடுப்பாங்கிறதெல்லாம் சந்தேகம் தான். கண்டிப்பா தேஜஸ்வி கமிட்மெண்ட்டை அவர் நிறைவேற்றணும். ஸோ தேஜஸ்வி தான் சிஎம் ஆகணும். அது இன்னைக்கா மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகாங்கிறதுல வேணா குழப்பம் இருக்கலாம். பட் லாஸ்ட் 1 இயர் அவர் இருக்கணும்னு லாலு விரும்புறாரு. அதாவது ஆட்சி காலத்தோட கடைசி 1 வருஷம். அப்போ அதுக்கு நிதிஷ்குமார் ஒத்துக்கிட்டாதான் அவருக்கு கூட 2 எம்பி சீட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நிதிஷ்குமார் வந்தா பிஜேபி கூட்டணி கட்சி பஸ்வான் கட்சி வெளியில போயிடும். ஏன்னா அவங்க நிதிஷ்குமார் ஆப்போசிட். அதாவது இங்க இருக்கிற மாதிரி தான் விசிகே வர்சஸ் பிஎம்கே மாதிரி தான். விசிகே இன்னுன்னா பிஎம்கே அவுட், உள்ளே வெளியே ஆட்டம் தான். இந்த உள்ளே வெளியே ஆட்டம் பீகார்ல படுபயங்கரமா இருக்கும். ஏன்னா அங்க ஜாதி கட்சிகள், ஜாதி ரீதியான கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பெரிய சித்தாந்த அரசியல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் பிஜேபி அதை கிளவரா தான் பயன்படுத்திடும்.
அப்போ நிதிஷ்குமார் வெளியில வந்து அவரை முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து இறக்கிட்டு காபந்து முதலமைச்சரா மாத்தி அதுக்கு பிறகு அவர் எதிர்பார்க்கிற சீட்டுகளையோ அந்த எண்ணிக்கையோ குறைச்சாங்கன்னா நிதிஷ்குமார் வந்து ஒன்னு லோயர் ஆப்ஷனுக்கு ஒத்துக்கிடணும், 10 சீட்டு 5 சீட்டு லோயர் ஆப்ஷனுக்கு ஒத்துக்கிடணும். அப்படியே அவர் கட்சியே உடஞ்சு போயிடும். அப்படி அவர் லோயர் ஆப்ஷனுக்கு ஒத்துக்கிட்டா, ஏன்னா எல்லாரும் எம்பி கனவுல இருப்பாங்க. ஹையர் ஆப்ஷன் பிஜேபி தராது, ஏன்னா அவங்க அதிகப்படியான சீட்ல ஜெயிக்கணுங்கிறது அவங்க எண்ணமா இருக்கும். தென்னகத்துல பெரிய வாய்ப்பு கிடையாதுங்கும் போது உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருந்தா அவங்களுக்கு எம்பி வேணும். ஸோ 2 மாநிலம் சேர்த்து 120 110 எம்பி வேணும்னு நினைப்பாங்க. மொத்தம் வட இந்திய மாநிலங்கள்ல 200-210 எம்பி அவங்களுக்கு வேணும். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இந்த மாநிலம் பீகார் எல்லாத்தையும் சேர்த்தா 200க்கு மேல அவங்க எய்ம் பண்ணுவாங்க. அப்ப அதிகப்படியான இடத்துல நின்னா தானே 200 கிடைக்கும். நிக்கிறதே கம்மியா அப்படி நிப்பாங்க. ஸோ அப்பவும் நிதிஷ்குமார் அடி வாங்குறாரு. இப்ப திருப்பி கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. இல்லைங்க, நான் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல, என் மனக்குறையத்தான் சொன்னேன்னு கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. பட் அந்த நம்பகத்தன்மை வந்து போயிருச்சு. ஆக்சுவலா நிதிஷ்குமாருக்கு இனி வந்து அவரோட அரசியல் எதிர்காலம் வந்து பூஜ்ஜியம் என்பதுதான் என் கணக்கு. இதை தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி திமுக. இங்கு நேற்று நமது முதலமைச்சர் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டில் பேசும்போது கூட மோடி கீழே இருக்கிறது, பாஜகவை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே இலக்கு அப்படின்ற வகையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியிலிருந்து அதுதான் வரலாறாக இருக்கணும்ன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கும்போது இந்தியா கூட்டணியில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இந்த பக்கம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்தியா கூட்டணியில் வந்து பின்னடைவுன்னு எனக்கு தோணலை. என்ன காரணம்னா, இப்போ மம்தா சீட்டே கொடுக்காம தனியா நின்னாலும் அவங்க பிஜேபிக்கு போகவே முடியாது. 2019லயே வந்து பிஜேபி மக்களவை தேர்தலில் வெஸ்ட் பெங்கால்ல 40% ஓட்டு, அதாவது அவங்க வந்து காங்கிரஸ் இடதுசாரிகளை பின்னுக்கு தள்ளிட்டு பிஜேபி 2வது இடத்துக்கு வந்தாச்சாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா 2வது இடம் தான். இப்போ மம்தாவுக்கு நேரடி போட்டி பிஜேபி தான். அப்போ மம்தா 40 தொகுதியில 30 தொகுதி ஜெயிச்சா கூட மோடிக்கு ஆதரவு கிடையாது. அது ஸோ ஆன்டி பிஜேபி யாரோ அவங்களுக்கு போவாங்க. அதிகப்படியான எம்பி இருந்தா டெல்லி அரசியல்ல செல்வாக்கு இருக்கும், அவ்வளவுதான். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடம் தான் கொடுக்க முடியும்ன்றாங்க. 2 இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க 2019ல. உள்ளாட்சி மக்கள் சட்டமன்ற தேர்தலில் எந்த இடமுமே ஜெயிக்கல. அப்போ காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களை கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை. லெப்டுக்கு கொடுக்கறதுக்கு மம்தாக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ மோஸ்ட்லி வந்து இந்தியா கூட்டணி வெஸ்ட் பெங்கால்ல இருக்காது. ஆனாலும் மம்தா ஜெயிக்கிற சீட்டு வந்து அது ஆன்டி பிஜேபி சீட்டு தானே. ஒரு நாளுமே அவங்களால பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது. வெஸ்ட் பெங்காலும் சரி, பஞ்சாபும் சரி ஒரே நிலைமை தான். பஞ்சாபும் வந்து ஒரு நாளும் பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது, எத்தனை எம்பி ஜெயிச்சாலும். அப்போ பீகார்லயும் வந்து எத்தனை எம்பி ஜெயிச்சாலும் பிஜேபி ஜெயிச்சாதான் உண்டே தவிர மற்றவங்க ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்ப லாலுவோ இல்லைன்னா வந்து காங்கிரஸோ லெப்டோ எத்தனை எம்பி ஜெயிச்சாலும் அவங்க ஒரு நாளும் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. அப்ப பிஜேபி கணக்கு என்னவா இருக்கும்னா, 40 தொகுதினா 40 தொகுதி நம்ம ஜெயிக்கணும். வட மாநிலங்கள்ல 225 தொகுதினா 225 தொகுதியும் ஜெயிக்கணுங்கிறத அவங்க எய்மா இருக்க முடியும். மற்றவங்களை நம்பி அவங்க வந்து இல்லை, அது நல்லாவே தெரியுது. அப்ப பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற அதே ஃபார்முலா தான் இப்பவும் தொடருது. அது இந்தியா கூட்டணியா பிரிபோல் அலையன்ஸா இருக்கா போஸ்ட்போல் அலையன்ஸா இருக்காங்கிறது தான் கேள்வி. ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, தனிப்பெருங்கட்சியை ஆட்சி அமைப்பு முதல்ல அழைக்கிறதுன்னு ஜனாதிபதி முடிவெடுத்தா, ஏன்னா முர்மு அவுட் அண்ட் அவுட் பிஜேபி கேண்டிடேட் தான். பிஜேபி என்ன சொன்னாலும் அது கையெழுத்து போடுறாங்க, நம்மளே பாக்குறோம் அதை. அப்போ ஆட்சி அமைக்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அந்த முதல் அழைப்பு யாருக்குங்கிற உரிமை பிரசிடண்ட் கிட்ட இருக்கு. பழைய நாராயணன் டாக்டரின்ல வந்து பிரசிடண்ட் அந்த மாதிரி தொங்கு பாராளுமன்றம் வந்தால் போஸ்ட்போல் அலையன்ஸ்ல மெஜாரிட்டி இருக்கிறவங்கள முதல்ல அழைக்கணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா அது நாராயண ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை முர்மு கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல தனிப்பெருங்கட்சியை முதல்ல அழைக்கிறது அப்படின்னா பிஜேபி தான் தனிப்பெருங்கட்சியா வரும். அப்போ 220 250 எடுத்து அவங்க முதல் அழைப்பு வந்தா பிற கட்சிகளை ஈஸியா இழுப்பாங்க. அதாவது உதாரணமா ஆந்திராவில் ஜெயிக்கிற கட்சி, தெலுங்கானாவில் இருக்கிற சில எம்பிக்கள், ஒரிசா மற்றும் ஜார்க்கண்ட்ல இருக்கிற எம்பிக்கள், இவங்களை வந்து இழுப்பாங்க அவங்க. அப்போ அகைன் பால் வந்து பிரசிடென்ட் தான், ராஷ்டிரபதி பவன்ல போய் சிக்கும். பிஜேபி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அது கிளவரா மூவ் பண்ணுது. அதாவது நாங்க 400 சீட் ஜெயிப்போம் 350 சீட் ஜெயிப்போம்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனாலதான் ராமர் கோயில் இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க. சரி, பிஜேபி 10 வருஷம் ஆச்சுங்க, எவ்வளவு சாதனைகள் இருக்கும், எதுக்கு வந்து ராமர் கோயிலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? ராமர் கோயில்ங்கிறது தான் வந்து இந்தியாவோட ஒரே இது வாய்ப்பு. ராமர் கோயில் திறந்தா இந்தியாவில் தேனாரும் பாலாரும் பெரிய ஓடிருமா?
அது எப்படி சாத்தியம்? 400 வருட கனவு நிறைவேறி விட்டது அப்படின்னா 400 வருட கனவு நிறைவேறிடுச்சுன்னா இந்தியா வல்லரசு ஆயிருமா? இல்ல இந்தியாவுக்கு பாதுகாப்பு இதுல மெம்பர்ஷிப் கொடுத்துருவாங்களா? ராமர் கோயில் திறப்புலாங்கிறது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? அங்க மோடி வர்றது, அதுக்கு முன்னாடி 11 நாள் உபவாசம் இருக்கிறது, அப்புறம் இந்தியாவில் இருக்கிற டாப் விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, உள்ளேயுமே கேஸ்ட் கால்குலேஷன். அந்த யாஜ்மான்னு தம்பதி சமேதரா பூஜை பண்றாங்க பாத்தீங்களா, அது மோடியோட சேர்த்து 15 பேரு, மோடி மோகன்ஜி பாவத்தோட சேர்த்து அந்த 15 தம்பதிகளுமே செலக்டட் கம்யூனிட்டிஸ்ல இருந்து வராங்க. எந்த கம்யூனிட்டியோட ஓட் பேங்க் இருக்கோ அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ். அப்படியே அதான் வெரி கிளவர் மூவ், பொலிட்டிக்கலி வெரி ஷ்ரூட் மூவ். அப்போ அதெல்லாம் என்ன? ராமர் கோயில் என்கிற ஒரு மதத்தை, ஒரு மத நம்பிக்கையை முழுக்க முழுக்க அரசியலாக்குற முயற்சி. அப்படின்னா ராமர் எல்லாருக்கும் பொதுவானவர். இன்னைக்கு நம்ம ரவி கூட சொல்றாரு, ராமர் தமிழ்நாட்டுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். இல்ல, அந்த கேள்விதான் உங்ககிட்ட நான் கேட்க வந்தேன். நேற்றைய உரையில அவர் பேசுனது ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க சார். ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, அதுல என்ன சந்தேகம்? தந்தை பெரியாரின் பெயர் என்ன? ராமசாமி நாயக்கர் தானே. அப்ப இப்ப ராமசாமிக்கும் ராமருக்கும் தொடர்பு இல்லையா என்ன? என் கிளாஸ்மேட் முக்காவாசி பேருக்கு பேர் ராமன் தாங்க. பலராமன், ஜானகிராமன் இப்படிதான் வரும் வரிசையில. ராமருங்கிற பேர் தமிழ்நாட்டுக்கு நெருங்கிய சம்பந்தம் இருக்குன்னு இப்ப இவர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இல்ல. ராமர் பேரை சொல்லி இங்க ஓட்டு வருமா வராதா, இதான் கேள்வி. 70 சேலத்துல 71 சேலத்துல மாநாடு நடக்கும்போது ராமர் படம் அவமதிக்கப்படுது, தீக மாநாடு. அது பெரிய சர்ச்சையாச்சு. 71 தேர்தல். அப்ப தேர்தல்ல அதே சேலத்துல 2 ராமர் ஜெயிச்சாங்க. 2 ராமரும் திமுக. ஒரு ராமர் ராஜாராமன், இன்னொரு ராமர் ஜானகிராமன். இது ரொம்ப நாளைக்கு திமுக மேடையில பேசிக்கிட்டே இருப்பாங்க. ராமர் இங்க அரசியல் ரீதியாக இங்க ஓட்டு வாங்கி தருவாராங்கிறதான் கேள்வியை தவிர ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? அப்படி பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன், அவர் ராமர் இல்லையா? அப்போ ராமச்சந்திரன் ஆட்சியில 10 வருஷம் தமிழ்நாடு இருந்திருக்கேன். 77 இருந்து 87 மறைவு வரைக்கும் வைங்களேன், 10 வருஷம் ஆட்சி. நானே பத்திரிகையாளனா ராமச்சந்திர ஆட்சியில் தான் பத்திரிகையாளனா. தமிழ்நாட்டுக்கு ராமருக்கும் தொடர்பு இல்லைன்னா யாருமே சொல்லல. தமிழ்நாட்டுல ராமரை வச்சு ஓட்டு வாங்க முடியுமா முடியாதா? பழைய கணக்குல எனக்கு தெரிஞ்சு வாங்க முடியாது. எம்ஜிஆர் பெயர்ல ராமச்சந்திரன், அவர் கூட அது முயற்சியே பண்ணதில்லை. சட்டமன்றத்திலே அதை எழுத்து வர சொல்லியிருக்காரு, மதத்தையும் ஆன்மீகத்தையும் கலக்காதீங்க, அது தப்பு, மதவாதிகள் அரசியலுக்கு வரக்கூடாது, இப்படி எல்லாம் தெள்ள தெளிவா சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. RSS எதிர்த்து 83 டெல்லியிலே சொல்லி பேட்டி கொடுத்து அதை நாங்க அண்ணால பிரசுரிச்சிருக்கோம். இப்படி செஞ்சா இந்து மதம் வளருமா அப்படின்னு RSS பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் தான் எம்ஜிஆர் அரசியல். அதாவது தமிழ்நாடு எப்போதுமே இந்த மத அரசியலுக்குள்ள வரதில்லை. அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரிதான். தென்னகத்தில் இப்போ தெலுங்கானால தேர்தல் நடந்துச்சு. நம்ம பிரதமர் போய் திருப்பதி பெருமாள் எல்லாம் வழிபட்டு நெற்றியில திருமணம்லாம் சாற்றி பெருமாள் அந்த சின்னங்களுக்கு, மத சின்னங்களுக்கு வெளிப்புறமாக நின்று போட்டோ போஸ்ட் கொடுத்து நேரா பிரச்சாரத்துக்கு போனாரு. என்னாச்சு? ஏன் ஓட்டே போடல? தெலுங்கானால பெருமாள் அவதாரம்னு நினைச்சு ஓட்டு போட்டுருக்கணுங்களா? பெருமாள் பக்தர்கள்ல, தெலுங்கு மொழி பேசுபவர்கள் மத்தியில பெருமாள் இஷ்ட தெய்வம் பெரிய அளவுக்கு. அப்ப ஏன் ஓட்டு போடல? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது மதம் வேற, அரசியல் வேற. அவங்களுக்கு நல்லா தெரியுது. எதுக்கு காங்கிரஸ் கட்சியை ரொம்ப நாள் கழிச்சு 10 வருஷம் கேசிஆர் ஆட்சியை தோற்கடிச்சு காங்கிரஸ் கட்சியை ஏன் கொண்டு வந்தாங்க? அப்போ இயல்பாகவே இது எதை காட்டுகிறது? தென்னகத்துல மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இப்ப சபரிமலை கேரளால இருக்கு, இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் நான் பார்க்க வருஷம் கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. கேரளால ஏன் பிஜேபி வளர மாட்டேங்குது? அப்போ இவங்களும் அந்த சபரிமலை ஐயப்பன் பிரச்சனை எல்லாம் கிளப்பி தான் பார்த்தாங்க. ஏன் காலங்காலமா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்க கோலம் வச்சுது? கர்நாடகால லிங்காயத்துகள் நாங்க இந்து மதமே கிடையாது, நாங்க தனி மதம்னு சொல்லிட்டாங்க. இங்க வேறங்க, இங்க செட்டப் வேற. அங்க என்ன செட்டப்னா அந்த ராம பக்தி இருக்கு. ஒருத்தர் கிரீட் பண்ணும்போதே ஹே ராம் ஸ்ரீராம் சொல்லி கிரீட் பண்ணுவாங்க, வணக்கம் சொல்றதே அப்படி. ஆனா அங்கேயுமே ராமருக்காக ஓட்டு விழுமா அப்படின்னா பிஜேபி இது வரைக்கும் 50% 60% ஓட்டு வாங்கியிருக்கணும்ல. ராமர் பேரை சொல்லித்தானே ராம ஜென்ம பூமி ரத யாத்திரை அத்வானி நடத்தினாரு. ஏன் அத்வானியே 2009 பிரதமர் கேண்டிடேட் அவரை போட்டும் ஏன் வெற்றி பெற முடியல? 5 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட், மன்மோகன் சிங் ஆட்சி, ஆன்டி இன்குமென்சி இருந்தது. 5 வருஷம் முடிவுல 2009 அத்வானிஜியால ஏன் வெற்றி பெற முடியல? ஏன்னா அது மட்டுமே ஓட்டுக்கு பத்தாது. மக்கள் அன்றாட பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கை துன்பங்கள், வேலையின்மை, வறுமை இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. தவிர கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அதெல்லாம் யாரும் மறுக்கிறதே இல்லை. ஆனா அதுவே ஓட்டா மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது.
அது தவறு. அப்படி நினைக்கிறதே தவறு. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் நான் பார்த்திருக்கிறேன், மசூதிகளிலையும் பார்த்திருக்கிறேன். அரசியல் ரீதியாக இன்னாருக்கு ஓட்டு போடணும் சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஓட்டு போடுறாங்களாங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான். பல நேரங்கள்ல அது அப்படி ஓட்டு போடுறது இல்லை. அப்படின்னா எத்தனையோ கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல நாகர்கோவில்ல வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காரு. நம்ம பார்த்திருக்கிறோம் அதெல்லாம். அப்ப எப்படி ஜெயிச்சாரு? அவருக்கு அங்க நல்ல பேர் இருந்திருக்கும். அவ்வளவுதான். அவரோட சொந்த செல்வா காரணமா இருந்திருக்கும். ஆக நீங்க வெறுமனே ஜாதி மதம் இதுல ஓட்டு வரும்னு நினைச்சா அது வந்து சரியான கணக்கு இல்லைங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கு, அந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்கிற தொகுதி, எல்லா கட்சியும் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களை தான் நிறுத்துவாங்க. அப்போ வந்து யார் ஜெயிக்கிறா? அந்த கம்யூனிட்டி இல்லாதவங்க மேல அந்த நம்பிக்கையை பெற்றவர்கள். இப்ப வன்னியர் தொகுதினா நான் வன்னியர் ஓட்டை வச்சுதானே நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப வெறுமனே வந்து வன்னியராக இருப்பதால் மட்டுமே வன்னியர் தொகுதியில ஜெயிச்சிட முடியும்னா ஏன் எல்லா கட்சியும் வந்து வன்னியரையும் நிறுத்துதப்போ? இதெல்லாம் வந்து விடை தெரியாத கேள்விகள் தான் ஜனநாயகத்துல. ஜனநாயகத்துல வந்து மக்கள்கிட்ட குட்வில் இருக்கணுங்க, நம்பகத்தன்மை இருக்கணும். மக்கள் வந்து அந்த தலைவனை நம்பணும், தலைவர்கள் மக்களோடு நெருங்கி இருக்கணும். இதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை தேவை. மோடியே வந்து ராமர்னு சொன்னாலும் ஜனங்க ஓட்டு போடுவாங்களாங்கிறதெல்லாம் சந்தேகம் தான். நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி என்டிஏவுக்கு போனால் இந்தியா கூட்டணி இல்ல இந்த இடர்களை எப்படி சமாளித்து மீண்டும் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணிக்கே போனா லாபங்க. ஏன்னா நிதிஷ்குமாருக்கு ஒரு 10 சீட்டாவது கொடுக்கணும். இப்ப அந்த 10 சீட்டை வந்து லாலு பிரசாத் கட்சி, காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரிகள் பிரிச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு கூடுதலா ஆட்களை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒண்ணு. பழையபடி வந்து அது பிஜேபி வெர்சஸ் நான் பிஜேபி காம்பினேஷன்ல தான் போகும். அதாவது என்டிஏக்கு இவர் போயிட்டாருன்னா இவர் பிஜேபியோட ஒரு அங்கம். அப்போ பிஜேபி கேண்டிடேட்டும் நிதிஷ்குமார் கேண்டிடேட்டும் மோடி கேண்டிடேட் தான். அப்போ மோடி பிரதமரா வரணுமா வேணாமாங்கிற அதே கேள்விக்குள்ள தான் போய் சிக்குவாங்க எல்லாரும். ஆனா எதிர்கட்சிகளுக்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போகுதுல்ல. தொகுதி பங்கீட்டுல வந்து நிதிஷ்குமார் வெளியில அவுட்னா லாபம். இன்னும் சொல்ல போனா அது விரும்புவாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டி. அப்போ அதிக இடம் கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்டு கடைசி நேரத்தில் குழப்பிட்டு கிடப்பாரு. நல்ல வேலை போனாண்டான்னு மகிழ்ச்சியா இருக்காங்களோ என்னமோ. லாபம் ஆக்சுவலா. கண்டிப்பா பீகார் நிலைமை வேறங்க. பீகார்ல வந்து மம்தா பானர்ஜியோட ஓட்டு வங்கி என்பது உயர்வா இருக்கு. காங்கிரஸும் லெப்டும் சேர்ந்தாலே 15-20% கூட வராது. அதனால மம்தா வந்து அவங்களுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஆனா தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது பிஜேபி. அப்ப எதிரான ஓட்டு வங்கியை பிரிச்சா லாபம். இது வந்து பேசிக் கணக்கு. அதே மாதிரி பஞ்சாப் கணக்கும் வேற. அங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து ஆட்சியை வந்து ஆம் ஆத்மி கைப்பற்றி வச்சிருக்கு. எம்பி பழைய 2019 கணக்குல எல்லாமே காங்கிரஸ் எம்பி. அப்ப அவ்வளவு சீட்டை ஆம் ஆத்மியால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா மம்தா ஜெயிச்சாலும் ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் அது இந்தியா கூட்டணி கணக்கு. இதனால் வந்து இந்தியா கூட்டணியில ஒரு பின்னடைவு மாதிரி தோற்றம் தான் ஏற்படுமே தவிர ரிசல்ட்ல வந்து பின்னடைவு வராது. மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.